Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை என்ன நிலை நீடிக்கும்? இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல 2 முக்கிய அறிவிப்புகள் என்பது இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டும் கோடை மழை என்பது பல்வேறு மாவட்டங்கள்ல தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்றிலிருந்து அடுத்த 5 தினங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் கேரளாவுல 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கேரளாவிற்கு விடுக்கப்பட்டிருப்பதா தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாநிலங்களுக்கு நிறைவான மழைப்பொழிவை தரக்கூடிய தென்மேற்கு பருவமழை என்பது நாளை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலுடைய சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல நாளை தொடங்குவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போல கடுமையான வெப்ப அலை என்பது ராஜஸ்தானுடைய சில பகுதிகள், பஞ்சாப், ஹரியானா மற்றும் டெல்லியிலிருந்து இன்றிலிருந்து வருகின்ற 22ஆம் தேதி வரை வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதா தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். வட மாநிலங்கள்ல வெப்ப அலையும், தென் மாநிலங்கள்ல பரவலாக மழையும் வாய்ப்பிருப்பதா தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.